வாங்க கைஸ், சின்சானோட அட்டகாசமான அலப்பறைகளை பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. நான் கிளம்பி விட்டேன் தாயே. ஆக்ஷன் காமிச்சு. அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க. சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? அன்பென்றாலே அம்மா. எனக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிக்கும் ஷாப்பிங் போய் ஹெல்ப் பண்ணல, அந்த ஹெல்ப்புக்காக தான் இது. அம்மா தான் உலகத்திலே சூப்பர் அம்மா. சரி, அம்மாக்கு இந்த ஷூஸ போட்டு காட்டு. என்ன வார்த்தைமா சொல்லிட்டீங்க? பேசாதீங்கம்மா. ஆக்ஷன் காமின் ஷூவை நீங்க தரையில வச்சதே தப்பு. ஷின்சான், சீக்கிரமா கிச்சன்ல என்ன இருக்குன்னு போய் பாரு. ஓகேனா இங்க பாரு சப்பா. 36 டேங்க் ரெஸ்பான்ஸ். போஸ் கொடுத்தது போதும் போ. ஷின்சான் அங்கதான், அந்த கதவை தோற சீக்கிரம். திறந்துட்டேன். இன்னும் இங்க ஒரு பிட்டு. இங்க பாத்தீங்களா, பித்தளை கொண்டால பெரிய நோட்டு. சொல்லிட்டு நீங்க என்ன மேடம் பண்ணிருக்கீங்க? நைனா இங்க ஒரு டிஸ்கோ பர்ஸ் கூட கிடைச்சிருக்கு. அளவுக்கே காசு இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம்? ஒண்டி கட்டி அவதிப்பட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். என்ன தைரியம் தான் என் வருமானத்தை பத்தி பேசுவேன். இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நான் ஜபர்தஸ்தா சம்பாதிச்சு காட்டல. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாட்டவே மாட்டேன். மாட்டணும் மாட்டிதான் ஆகணும். அம்மா என்னம்மா இது பாக்க ரொம்ப காமெடியா இருக்குதுமா. மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? சண்டை போட்டுக்கறாங்களா? அப்ப அடிச்சுப்பாங்களா? அந்த மாதிரி எல்லாம் செய்யாத. ஒழுங்கு மரியாதையா அதை தொடங்கணுமா? என்ன நீங்க வேற அதை தொடக்க உனக்கு என்னோட சாக்ஸ் தான் கிடைச்சதா? ஆமாப்பா, கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் தர வேற நாடுறதுக்கா? ஷின்சான், அடடே, இங்க இருந்த வேலைக்கு வர மாட்டேங்கிறான். அப்போ நான் நினைச்சது சரிதான். சார் எங்கேயோ வெளியில கிளம்ப ரெடி ஆயிட்டான் போல இருக்கு. நான் அவனை விடுறதா இல்ல. இப்ப என்ன பண்றான்னு பாக்கலாம். அச்சோ, நம்மள சுத்தி வளைக்கிறாங்க போல இருக்கே. நாங்க யாரு? கதவை தர ஷின்சான். முடியாது. திறக்கலனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். திறந்தனா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். போய் சொல்லுனா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. நான் உன்னை அடிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். ஏன்னா நேத்து ஜூஸ குடிச்சிட்டு அதுல நான் தண்ணியை ரொப்பி வச்சிட்டேன். என்னோட பேலன்ஸ் கவனிச்சீங்களா? இத பாத்தீங்கன்னா நீங்க பேட்டா. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? பார்க்குக்கு போயிருந்தேன். எங்க போறதா இருந்தாலும் ஷீரோக்கு சாப்பாடு வச்சுட்டு போன சொல்லிருக்கேன்ல. அவன் அது சாப்பாடு இல்லாம எவ்வளவு நேரம் தவிச்சிட்டு இருந்தது தெரியுமா? சாப்பாடு வச்சுட்டு போக வேண்டியதானே? என்னமா ஷீரோ தான் டயட்ல இருக்கான், அதெல்லாம் ஓட வேணாம்னுச்சு. உன்னை டயட்டிங் பண்ண வேண்டாம், எல்லாம் சரியா போயிடும். கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஷின்சான் ஒழுங்கா வெளியே வந்து எனக்காக வச்சிருந்த புட்டிங் கேக் எல்லாத்தையும் தனியா அமைக்கிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க நானக்காக கூட நீ விளையாடி இருக்க. உன்னை என்ன பண்ண? நான் வளரலன்னா ரொம்ப ஃபீலிங்னா பாக்க என்ன மாதிரி இருக்கிறதுனால நீ நானாக முடியாது, புரியுதா? இனிமே வெளியே வந்தா உதப்படுவே என்கிட்ட.
பல பல பாகுபலி பயமின்றி பாயும் புலி. தேவையில்லாம என்ன நீ கடுப்பேத்தி விட்ட. இப்போ நான் என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ற ஷின்சான்? எதுக்கு என்னோட லிப்ஸ்டிக்க வேஸ்ட் பண்ற? அட இருங்கம்மா, இந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஷின்சான் கால்ல இருந்து என்னெல்லாம் டகால்ட்டு வேலை பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? காலையில இருந்து நல்ல பையனா தானே நடந்துட்டு இருந்த. வேற வழியே இல்ல. கண்ணாடிக்குள்ள இருக்கிற அம்மா வெளியே கூப்பிடுன்னு சொல்லி அம்மா பயமுறுத்தி விட்டுருவோம். ஒரு நீரோ தீயோ யார் அறிவா. அப்பதான் இவங்க அடங்குவாங்க. அம்மா நீங்க என்ன ரொம்ப மிரட்டுறீங்க. அப்புறம் நான் கண்ணாடிக்குள்ள இருக்கிற அம்மா வெளியே கூப்பிட்டுருவேன். உங்களுக்கு வேலை போய். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு. நான் கிளம்பிட்டேன். நான் வந்துட்டேன்னு சொல்லணும் ஷின்சான். எங்க ஆத்தா நல்ல மூட்ல இருக்காங்க போல இருக்கே. போய் கை கால் கழுவிடு வா. அம்மா உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஐயா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். அது மட்டும் இல்லாம நீ சாப்பிடறதுக்காக சமோசா பிஸ்கெட்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வந்து சாப்பிட சொல்லும். பூமி என்ன சுத்துது. என்னைக்கும் இல்லாம எங்க அம்மா கிட்ட இவ்வளவு மாற்றமா? ஆஹா, ஏதோ ஒரு உள் குத்து இருக்குது போல இருக்குதே. ஷின்சான் மசா தப்பா நினைக்க போறா. நீ போய் அங்க பாத்துட்டு வா. மசாவெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டான். குடு குடு ஓடி போய் மில்க் ஷேக் கொண்டு வாங்க. இவன் தொல்லை தீரவே தீராது. சீக்கிரமா கொண்டு வந்தீங்கன்னா மில்க் ஷேக்கோட முடிஞ்சிடும். ஆரம்பிக்கலாங்களா? கொண்டு வரேன். இருந்தாலும் நேனியை விட அதிகமா எனக்கு நீங்க கொடுத்தது கொஞ்சம் ஜாஸ்தி தான்.